ஹாய் வியூவர்ஸ், இன்றைய வீடியோவில் டிஆர்பி டுடே நியூஸ் நோட்டிஃபிகேஷன் எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம். ஓகே, டிஆர்பியோட ஆனுவல் பிளான் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 2023 ஆனுவல் பிளானில் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸாம் வந்து மார்ச் மந்த்தும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா டிஆர்பியோட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னா டிஎன் டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து மிக விரைவில் வந்து இந்த மாதத்துலேயே வந்து வெளியிடுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டோட எக்ஸாமே வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம், அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து மிக விரைவில் வந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதான் வந்து இன்றைய டிஆர்பியோட டுடே நியூஸ். ஸோ இதோட டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ஓட எலிஜிபிள் அப்படின்றது நம்ம இப்போ வந்து ரீசெண்ட் அப்டேஷன் நிறைய பார்த்துருப்பீங்க. பேப்பர் 1 எழுதணும் அப்படின்னா ட்ரைனிங் முடித்தவங்க, டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க எழுதலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். டெட்டு பேப்பர் 2 எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு பிஎட் படிச்சுட்டு இருக்கவங்க எழுதலாம், பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்களும் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிங் டிகிரி. ஓகே, ஸோ இந்த பேஸ் பண்ணி டிகிரிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி வித் பிஎடு முடித்தவங்க ப்ளஸ் பிஎட் வந்து லாஸ்ட் வந்து படிச்சுட்டு இருக்கவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் மிக விரைவில் இதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன், டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 நோட்டிஃபிகேஷன் மிக விரைவில் வந்து டிஆர்பி வெளியிடும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆனுவல் பிளான்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ட்வைஸ் வந்து கால்ஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இதோட சட்ட திருத்தமே. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது இது நோட்டிஃபிகேஷன் மிக விரைவில் வெளியிடும் டிஆர்பி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.